ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பார்டர் லைன் டிசைன் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலில் இந்த சிங்கிள் கலர் பிளெயின் பேஸ்கெட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா 1.5 ரோல் லஞ்ச் பேஸ்கெட் சைஸுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் நாட்டில் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுறது. இந்த மாதிரி நம்ம பிளெயினாக பேஸ்கெட்ஸ் வந்து ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து பார்டர் லைனில் நம்ம கொடுக்கும்போது இன்னுமே வந்து பார்க்குறக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் இந்த பார்டர் லைன் டிசைனை ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பார்டர் லைன் டிசைன்ஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளெயின் பேஸ்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பேசிக் நாட்டில். இது வந்து லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாடலில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய டியூட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு டிசைன் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து 1.25 அடியில் எடுத்தாவே ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து 4வது ஹோல், அதாவது கீழேருந்து பேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 2வது வரிசை ஒரு வி ஷேப்பில் நம்ம வந்து இது டிசைன் வரும் நமக்கு. இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல போடுறீங்க அப்படிங்கிறத அந்த பேஸ்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒயரை வந்து உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன். மறுபடியும் அதே வந்து அந்த வரிசையில் வந்து நம்ம போட்டு எடுத்ததில் 2 வரிசை, அதாவது 2 ஹோல்ஸ் தள்ளி கிராஸாக வந்து நான் வந்து உள்ளே விட்டு எடுத்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒயரை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஒயரு. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த இடத்துல அதாவது கிராஸாக வந்து சென்டரில் வந்து ஒரு வரிசை வந்து வரணும் நமக்கு. அதுக்கு அடுத்த வரிசையில் உள்ளே விட்டு மறுபடியும் எகெயின் பாருங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கோம். நான் எப்படி தொடங்கி முடிக்கிறேனோ அதே மாதிரியே முடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த வி ஷேப் டிசைன்லேயே சின்ன டிசைன் வந்து மறுபடியும் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு கிராஸ் டிசைன் மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதா? இப்போ மறுபடியும் அதே வரிசையில் இந்த பெரிய வி ஷேப் மாதிரி போட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது ஒரு சின்ன டிசைன் தான், பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக சுற்றி வர போடும்போது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து நம்ம கொண்டு போயாச்சு. இப்போ இந்த ஒயரை வந்து மீதி இருக்கிற ஒயரை பக்கத்து நாட்டில் இன்சர்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற ஒயரை பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதே மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைஸ் பேஸ்கெட்ஸுக்கு மொத்தம் வந்து 3 டிசைன் பண்ணலாம். அதாவது இந்த ஹேண்டில் வருது பாருங்கள், அந்த சென்டரில் வர மாதிரி இன்னொரு டிசைனும், மறுபடியும் வந்து கார்னரில் இன்னொரு டிசைனும், இந்த பார்டர் லைன் டிசைன் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சைடில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு ஒரு 3 டிசைன் கிடைக்கும். நம்ம கூட போட்டது போக கண்டிப்பாக நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வாய்ஸெல்லாம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு இந்த மாதிரி பார்டர் லைன் டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடி 2 அடி வாய்ஸெல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான வந்து பார்டர் லைன் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வந்து பாருங்கள். இந்த மாதிரி பிளெயின் பேஸ்கெட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது, சிங்கிள் கலராக ரெடி பண்ணும்போது அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் 2 சைட்லேயுமே இந்த பேஸ்கெட்ஸில் போட்டிருக்கேன். நான் வந்து சிங்கிள் கலராக ரெடி பண்ணியிருக்கேன், ஒயிட் கலரில். நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக கூட ரெடி பண்ணிக்கலாம். அதாவது சென்டரில் ஒரு கலர் வர மாதிரியும், இந்த 2 சைட்லேயும் ஒரு கலர் வர மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வேணாலும் கலராக கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டியூட்டோரியல்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் போட்டு பாருங்கள்.
இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிசைன் தான். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகா பிரைட்டாக வந்து இந்த மாதிரி பிளெயின் பாஸ்கெட்ஸில் வந்து நமக்கு பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீதியான வயசை யூஸ் பண்ணியும் நம்ம இந்த மாதிரி அழகான பார்டர் லைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.